ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு கீரை கடைசல் தாங்க பண்ண போகிறோம். வாங்க என்ன கீரை, அது எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சிறு பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க, இல்லை கொடி பசலைக்கீரை, இல்லை தர பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்கங்க. அந்த கீரை தான் இது. எனக்கு இங்கே பக்கத்தில் உள்ளவங்க அவங்க வயலில் இருந்ததுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. நல்லா க்ளீனாக தான் இருந்துச்சு கீரை. அது வேறு எதுவும் குப்பை மற்ற எதுவும் களை செடியெல்லாம் கலக்காமல் நல்லா தனியாக கீரை மட்டும்தான் இருந்தது. அதை வந்து நான் நல்லா 4-5 தடவை தண்ணியில் வந்து அலசி எடுத்துட்டேன். அவங்க வந்து ஒரு மெத்தடில் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து இந்த கடைசல் பண்ணியிருக்கேன். மண் இல்லாமல் நல்லா அழகாக க்ளீனாக அலசி எடுத்தாச்சுங்க. இந்த கீரையில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். 2வது பார்த்திங்கன்னா, இது வந்து மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் நல்லது, செரிமானத்தையும் மேம்படுத்தும். அடுத்தது பார்த்திங்கன்னா தோல் நோய்க்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. விட்டமின் ஏ, சி இருக்குங்க. இரும்பு சத்தும் அதிகம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அந்த கீரை கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு பொரியல் பண்ணியும் சாப்பிட்லாம், அது மாதிரி கடைசல் பண்ணி சாப்பிட்லாம், துவையல் பண்ணியும் சாப்பிடலாம். ஏதாவது ஒரு விதத்தில் இந்த கீரையை வந்து கிடச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் கீரையை அலசி எடுத்து வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை, மறந்துட்டேன். அப்புறம் 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கிக்குவோம். அவங்க வந்து இப்படி தான் சொன்னாங்க, எனக்கு அந்த அம்மா கீரை கொடுத்தாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க, தண்ணி ஊற்றி கீரையை வேக வைக்கக்கூடாதுமா, இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்கள் வந்து கடைஞ்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நான் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரையவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுவோம். நல்லா வந்து கையால் நம்ம தொட்டு பார்த்தோன்னா கீரை வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் இருக்க வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கடைஞ்சோன்னா நல்லா ஈஸியாக வந்து கடைய முடியும். தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கக்கூடாது. அந்த கீரையிலேருந்து வர தண்ணியிலே கீரை வந்து நல்லா வெந்துடும். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம். அந்த கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வரட்டும். அந்தளவுக்கு வதக்கிடுவோம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி சட்டியில் தான் வந்து கடைய போகிறேன். நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதா இருந்தால் நல்லா இதை மாதிரி வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. கலரும் நல்லா இருந்துச்சு. கீரை பார்க்கவேவும் அழகாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது புளியெல்லாம் போட்டு கடைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு கீரை. அது வேகும்போது இந்த கீரையோட வாசனை அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த தர பசலைக்கீரை கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கீரை நல்லா வந்து வதக்கி எடுத்துட்டேன். அதை வந்து ஒரு சட்டியில் மாற்றியாச்சு. மாற்றிட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டுட்டு நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துட்டேன். பாருங்கள், திக்காக நல்லா கொஞ்சமாக தான் வந்திருக்கு. கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் இதாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.